Amen.
கொள்வாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி திருத்தில் பங்குள்ள நம்மை கருதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உமது திருமலுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தைதான் எங்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளிக்க திருவுள்ளம் கொண்டீரே. அவருடையாக நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது ஆட்சியை கண்டு மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியா உம்மை மன்றாடுகின்றோம்.
Thank you.
28 முதல் 36 முடிவு உயிருள்ள வார்த்தைகள். இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் என்பதற்காக ஒரு மலையை ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றமாகி அவருடைய ஆலயம் நிலையாக நின்றது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறியிருந்த அவருடைய இறப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு அவரோடு இருந்தவர்கள் தூக்க கலக்கமாக இருந்தார்கள். அவர் விழித்த போது மாட்சியோடு விளங்கிய அவரோடு இந்த இருவரை கண்டார்கள். அவ்விருவர் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு வந்து மோசே போன்ற எலியாவுக்குமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று நாம் சொல்வது இன்னதென்று தெரியாமல் சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்திலிருந்து, இவரே என் மைந்தர், நான் கேட்டுக் கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றை எதையும் அவர்கள் அதனால் யாரும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரே, நல்வாழ்வு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளும் கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆய்வர்கள் நம்மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தவத்தால் சுற்றுச்சூழலை ஒவ்வொரு ஆண்டும் வெளிவார்கள். இந்த ஆண்டும் இன்றைக்கு அந்த மடலை வாசித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆய்வர்கள் தவத்தால் சுற்றுப்படலை அனுப்புகிற போது பங்குதாரரை மறைவை வைக்கக்கூடாது. மாறாக ஆய்வர்களுடைய சுற்றுமடலே ஒரு மறைவை போலதான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் ஆய்வருடைய மறைவை கேட்க போகிறோம். அங்கே அந்த மறைவில் தான் கேள்வியை கேட்கப்படும். அது மிக கவனமாக உன்னிப்பாக அப்படின்னால்தான் நீங்கள் கேள்வி பதில் முடியும். ஆகவே மிக கவனமாக அனைவரும் கேட்டு ஆய்வருடைய மறைவை மனமாக பயன்படுத்திக் கொள்ள போது கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆகியோர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களின் தவத்தான சுற்றுமுறை 2025 இயேசுவில் என் அன்பார்ந்த அர்ப்பணியாளர்களே, அழைப்புறவிகளே, என் அன்பார்ந்த இறைமக்களே, இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். ஒரே மனிதம், ஒரே புனிதம். கடவுள் நன்மை தளத்தின் மூச்சு. கடவுளின் தடையில்லா அன்பை கூறுவதுதான் விவிலியம். கடவுளின் அன்பும் மனிதனின் மானக்கேடும் இணையாக செல்வதுதான் வாழ்க்கை. இது இணைப்பொருளாக செல்கையில் மனிதன் கடவுளுக்கு சவாலாக இருக்கிறார். இவ்வுலகில் அன்பு பலமுறை நொந்து போவதை காண்கிறோம். அன்பு அணுகுமுறையின் தோற்கடிக்கு வல்லமை கொண்டது என ஐன்ஸ்டீன் கூறிய போதும் மனிதன் ஆக்கம் தரும் அன்பை பயன்படுத்தாது அழிவை தரும் அணுகுமுறை தான் பயன்படுத்துகிறார். தீமை நன்மைத்தனத்தின் மூச்சான கடவுளுக்கு தொல்லையாக உள்ளது. இயேசு தனது உடலையும் உயிரையும் தனது தீமையை எதிர்த்துவிட்டார். பாவத்தை காலில் போட்டு நிறுத்தி விட்டார் என்ற திருநூல் கூறினும் ஆபத்தின் கோலம் தொடர்கிறது. மனித வரலாறு கொலையிலும் கொள்ளையிலும் ஏய்த்தலிலும் ஏமாற்றுதலிலும் வெற்றி பயன் நடத்துவதை காண முடிகிறது. உலகில் பெரிய அரசர்கள் எல்லாம் இரத்தக்கரை கொண்ட கடந்த உடையவர்கள். ஆட்சிப்பிடத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பாவத்தின் அடிமைகளாக, ஆதிக்கவாசிகளாக, அடிமைத்தனத்தை மறைமுகமாக தொடர்பவர்களாக உள்ளனர் என்பது நெஞ்சை பதற வைக்கிறது. மனிதனுக்கு ஒப்புரவு ஏற்படுத்துவது இயேசு. மனிதன் இத்தகைய கொடிய செயல்களால் மண்ணை இரத்தக்கரையாக மாற்றிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதற்கு அன்பெனும் மருந்திட்டு வாழ்வும் பரிசு தந்து அமைதி என்னும் மைமுறை வழங்கி சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, ஒப்புரவை ஏற்படுத்த வருவதுதான் இயேசு கிறிஸ்து. திருவுருளில் அண்ணன் தம்பி இருவருக்க அவர்களால் ஒற்றுமையாக அமைதியாக வாழ இயலவில்லை என்பதை பதிவு செய்கிறது. இது கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் சூழலில் நடைபெறுகிறது. கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையில் ஒருவரின் இதய
திருக்குறள் ஆசிரியர் ஆவேல் காயினின் உடலை வெளிப்படுத்த வகையில் உளவியல் ரீதியாக அணுகி அவனை திருத்த முயல்கிறார். ஆண்டவர்களின் எச்சரிக்கை அவனை செல்வதற்காக புதிய சண்டை கோப்பாக சினம் உன்னையும் நண்பனையும் கொள்ளும். நீ ஏன் சினமும் இருக்கிறாய்? சினம் உன்னை கொள்ளும், உனக்கு அடுத்த கோடி கொள்ளும். கடவுளின் முன்னெச்சரிக்கையை கவனித்தால் அவர் மனித உயிரை எவ்வளவு மதிக்கிறார், எப்படியும் அதை பாதுகாத்து விரும்புகிறார் என்று தெரியும். நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் மாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயிரோடுவார் என்றோ, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்னை வெற்றி கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். தொடக்கம் 3 6 முதல் 7 உள்ள இறைவார்த்தை. நீ அதை அடைத்து ஆள வேண்டும் என்கிறார். இதை விட தெளிவாக வெளிப்படையாக முகத்துக்கு முகமாக இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கை விட வேறு வார்த்தை உண்டோ? ஆயினும் கடுஞ்சினம் அவனது முகத்தை மாற்றியது. தொடக்கம் 3:5 தீயிற்கு அடிமையாகிறான். ஆயினும் அவனின் சினமும் அவனின் வெறுப்பும் கலைக்கே விட்டது. அவை அவனை மாற்றி படைக்கின்றன. தெரிந்தோ புரியாதோ அவன் அதற்கு அடிமையாகிறான். ஆயினும் ஆவியில் பாய்ந்து அவனை கொன்றார். தொடக்கம் 4:8 முதல் கொலை அரங்கேறுகிறது. மனித உயிர் பாதுகாப்பாக இல்லை. பாம்போ வளவிலங்குகளோ இயற்கையோ சரி செய்து மனிதனை கொந்தளிப்பதை விட மனிதனே மனிதனை கொள்வதுதான் மிகப்பெரிய அவலமாக உள்ளது. உண்மைதான். தவறிழைத்த மனிதன் தனது பெரிய குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். மறுபடியும் சினம் கொள்ளக்கூடாது. மனிதனின் எதிரிகள் இப்போது மண் எதிரியாகிறது. மனிதர்கள் எதிரியாகின்றனர். மனிதன் கடவுளை விட்டு சென்று விடுகிறார். கடவுளை கண்டித்தாலும் அவர் மனிதனுக்கு கருணை காட்டுகிறார். அதை கூறுவதுதான் இந்த தவக்காலம். கடவுள் அன்பு தடையில்லாதது. எதுவும் கிறிஸ்து அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. நிலத்திற்கு பகைவர். இந்த நிலம் இறைவன் படைத்தது. இறைவனே மனிதனாக வந்து இந்த மண்ணில் குடியிருந்தார். தமது திருப்பாதங்களை இந்நிலத்தில் பதித்து அதை புனிதமாக்கினார். இது நமது தாய் போவது, நம்மை காப்பது, உணர்வு உயிர் மூச்சு தருவது, நாம் உயிர் வாழ நமக்கு உதவுவது. இது கோயில் போவது. இதை மறைத்து பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு. இதை அழிப்பதும் சக மனிதனின் இரத்தத்தை சிந்துவதும் சண்டைகளை உண்டாக்கி மாபாதங்கள் செய்வதும் இந்த நிலத்திற்கு ஏற்புடையதல்ல. இதை காப்பது நமது கடமை. இது நம் ஆன்மீகமாகும். இதை மாசுபடுத்தக்கூடாது. இதை அழிக்கக்கூடாது. இந்த உயிர்களை காப்பது நமது தலையாய கடமை. மனிதனுக்கு பகைவன். சக மனிதன் கடவுளின் பிள்ளை. அவர் சாயல் தாங்கியவன். கடவுளால் அன்பு கூறப்படுவன். கடவுள் அவனை வாழ்கிறார். மனிதன் தந்தையாகிறான், தாயாகிறான், சகோதரனாகிறான், சகோதரியாகிறான். இந்த உறவு நாம் தேர்ந்ததல்ல, கடவுள் நமக்கு கொடுத்தது. தந்தையும் தாயும் சகோதரர் சகோதரிகள் யாரையும் நாம் தேர்ந்ததல்ல. இது கடவுளின் கொடை. இவர்களை மதித்து உறவோடு வாழும்போது மண் மகிழ்கிறது, அகிலம் மதம் மகிழ்கிறது. உறவை உடைப்பது, சகோதரரை கொள்வது ஏற்க முடியாது. உறவை கட்டியெழுப்ப வேண்டும். உதரை கல்விடக்கூடாது. உயிர்வதை செய்வது பெரும் பாவம். மனிதனை ஏமாற்றுவது, பகைப்பது, செருமைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, தாழ்ந்தவராக நினைப்பது, மதிக்காதது, மாண்பை சிதைப்பது எல்லாம் மனித கொலையின் மாற்றங்களே. மனிதர்கள் ஓடார்கள் அல்ல, நம்மை விண்ணுடன் சேர்க்கும் தோழர்கள். மனிதனுக்கு மனிதன் பகையாளி அல்ல. இதைத்தான் இயேசு கொடுத்தார். இவரது ரத்தம் தரையில் சிந்தியது. ஆனால் அது வாழ்வின் ரத்தமாக, வளமையின் மூலமாக, மீட்பின் காரியமாக துவங்கியது. ஆகையின் ரத்தமோ நீதிக்காக குடித்தது. அந்த ரத்தத்தை மண் விழுங்கியது. அது மனிதனின் பகையானது. இயேசு ரத்தம் பகையை வென்று அன்பின் உரமானது, உறவின் ஊற்றானது. மனிதனை சகோதரனாக சகோதரியாக மதித்து நடக்க வேண்டும். அதுதான் 1000 மக்கள் போரும் அணிமுறை. ஒருவர் மற்றொருவர் இணைந்து நடப்பதும், எவரையும் தள்ளாமலும் மிதித்து விடாமலும், கோபம் மற்றும் வெளியிடத்தால் எவரையும் பின்னால் விடாமலும் ஒதுக்கிவிடாமலும் இருப்பதாகும். நாம் அனைவரும் அன்பிலும் பொறுமையிலும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு ஒற்றை இலக்கை நோக்கி
திருத்தந்தை பிரான்சிஸ் இதை கூறுகிறது. கணக்கு பகைவர், தீமை நினைப்பவர், அதை கருத்தரிப்பவர், மனதில் இருத்தி பழிவாங்க திட்டமிடுவர், கணக்கே பகைவர், அவனது உள்ளம் உடலும் அவனை அடிக்குடிய வைக்கின்றது. அவன் தீமை கிடைக்காதால் தன்னை கொள்பவரும் அவனை. கடவுளுக்கு பகைவர், கடவுள் மனிதர்களுக்கு மறைந்து போகிறார். தீமை செய்பவர் கடவுளை விட்டு விளங்குகிறார். புனிதம் மறைகிறது, அருள் அகழ்கிறது. அவனது முகம் கோபமாகவும் கொடூரமாகவும் மாறுகிறது. தீயவனுக்கு மனிதன் மட்டுமல்ல, கடவுளும் மறைந்து விடுகிறார். அவன் மனசாட்சி மறைகிறது. தொடக்கம் 3 24 வசனம், கடவுள் மனிதனை வெளியே குழந்தை விட்டார் என்று கூறுகிறது. தாய் ஆண்டவரை முன்னிலையில் நினைவு செய்து விட்டார் என்று தொடக்கம் 4:16 கூறுவதை கவனிப்போம். இறைவன் விடுக்கும் அழைப்பு. இவைகளை செயல்படுத்த மனமாற்றம் இன்றியமையாதது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அடுத்து மனமாற்றம் உறவை உறுதிப்படுத்த வேண்டும். இதற்கு உறுதியாக இருப்பது இறைவாக்கு மீகா கூறுகிறார். ஓமானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடி, இறக்கப்பள், கடவுளும் காட்சியோடு நடந்து கொள். மீகா 6:8. அடுத்த வேண்டியது ஒப்புரவு. காணிக்கை என்ற முதலில் உங்கள் பங்குடன் நல்லோர் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆழ்ந்த நல்லுரையை இயேசு கிடைக்கிறார். இவரேதான் அவகாலத்தில் கடவுளோடு உரையாட நேரம் செலவு என்கிறார். உண்மை உரையாடல் ஆழ்ந்த உறவால் கிடைக்கப்படுகிறது. இது இதயமும் பகிர மிக நேரம். இதை வேண்டுதல் வார்த்தைகள் அல்ல, பலியால் அல்ல, அது பரவசமும் உறவு. நாம் சகோதரியோடு நாம் கொள்ளும் உண்மை உறவு. நாம் காட்டும் அன்பே நமது உடைமைகளை பகிர நமக்கு வழிவகுக்கிறது. ஓரங்கட்டப்பட்டவரை இழிப்பதும் மன அழுத்தம் ஆயங்கள் உடையவரை ஆற்றுப்படுத்துவதே தவக்காலத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த தவக்காலம் பாவத்திலிருந்தும் பகிர்மையிலிருந்தும் தீய செயலிலிருந்தும் விடுதலை தந்து சகோதரனை நண்பனாக ஏற்று ஜூபிலி ஆண்டை 1000 வருடம் தரும் அழைப்பை வாழ்வதாகும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் ஆசிரியர் ஸ்டீஃபன் மேதகாரியர் ஏ. ஸ்டீஃபன், தூத்துக்குடி மறைமாவட்டம். குறிப்பு: 16/3/2025 தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு நடைபெறும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த தவக்கால சுற்றுமுடலை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் யூபிலியாவில் பல்வேறு திட்டங்கள் மறைமாவட்டத்தால் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் பல்வேறு திட்டங்களை உங்களுடைய பங்கில் செயல்படுத்துவதாக அறிந்து மகிழ்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். தவக்காலத்தில் நீங்கள் பங்கு திருப்பயணம் செல்லும்போது மறைமாவட்டத்தில் பரிபூர்ண பலன் கொடுக்கப்பட்ட திட்டங்களில் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி முதியோர் இல்லங்களில் மருத்துவமனைகளில் சந்திக்க கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு நாம் எழுத நம்பிக்கை சத்தமாக பாடுவோம்.
உயர்ந்திருப்போம். அனைவரும் பாட வேண்டியது அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே.
உன் குரல் கேட்கிறோம், உன் குரலுக்கு காது விழுந்தது. நம்ம மாற்றப்படுவதற்காக முயற்சி எடுக்கிறோம். எங்களே ஆசிரியர், எங்களே கொடுத்த கட்டியாக மாற்றம். இந்த ஆண்டவராய் கிறிஸ்துவையாக உங்களை நோக்கி கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருப்பலி எல்லாம் தந்தையாக கேட்டு நாம் மன்றாடுங்கள். Thank you.
இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுதலாக அவர் பாடுபட்ட உடற்படி நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டங்கள் ஏனெனில் எங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவு விருந்தளித்து எண்ணத்தை கழித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காம் சென்றவர்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவை முதலில் இரத்தத்தில் பங்குள்ளவர்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும். உங்கள் தாழ்மையை கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருநாளை நினைவுகூர்ந்து எங்கள் திருத்தத்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருநாளை அன்பில் நினைவுறச் செய்து மேலும் உயிர்கள் நிலவுகள் உயிர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருத்தக ஒளியை ஏற்றது எங்கள் அனைவரும் இரக்கமாய் கடவுளின் கண்டித்தாய் எங்கள் பாதுகாவலையும் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியங்களை எங்கள் அற்புத தேவியின் அரசியல் தூய தூதரனை அவருடைய கணவராக யோசித்து எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூரில் இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலை வாழ்வில் உங்களோடு நன்றி பெற்று ஓம் திருமலை இயேசு கிறிஸ்துவினால் உம்மை புகழ்ந்தே வரவழைத்த உம்மை கொண்டாடுவோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் வாழ்ச்சியும் எங்களுக்கு உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எவ்விக்கராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரிப்புகளோடு புன்னகைப்போடு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே எங்களை பாவத்தை போக்குகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மலையை அவர் பேரொழியாக வெளிப்படுத்தினார். தன்னை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பேரொழியை தருகிறார். இயேசுவின் உருமாற்றம் தோற்ற மாற்றத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய தோற்றம் மாற இப்போது ஆண்டவரோடு கொண்டாடுவோம். பாவமக்களின் தோற்றம், தீய தோற்றம், நடிக்கின்ற தோற்றம், இதையெல்லாம் மாறி இந்த கடவுளுடைய உண்மையான சாயை வெளிப்படுத்த நாம் அவை நோக்கி வரம் கேட்போம். இந்த இயேசுவை போல நம்முடைய மனதை நாம் கொண்டு வாழ அந்த தோற்றம் கொண்டவர்களாக, அந்த முகம் பொழிவு கொண்டவர்களாக, அந்த அகம் பொழிவு கொண்டவர்களாக நாம் அனைவருக்காக ஆண்டவரோடு கொண்டாடுவோம். இயேசுவின் தோற்றமாக நமக்குள்ளே மாற்றத்தை மனமாற்றத்தை தருவடியாக நாம் ஆண்டவரோடு கொண்டாடுவோம். ஏதாவது ஒரு கொடிய பாவம், ஏதாவது ஒரு தீய செயல், அதிலிருந்து மாற்ற வரைக்கும் நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கலாம். அதனால் நொந்து போய் வாழ்க்கையில் வீணாய் கொண்டிருக்கலாம். இயேசுவோடு கொண்டாடுவோம். இந்த நேரத்தில் தோற்று மாற்ற பெறுவதாக, மனமாற்ற பெறுவதாக இறைவன் நம்மை மாற்றுகிறார். நம்மையே புது உருவாக அவர் படைக்கிறார். புதிய பிறப்பை கிடைக்கிறார். இந்த உயர்வு உன்னதமான இடத்துக்கு அழைப்பு பெற்று நாம் நீங்கள் பெறுகின்றோம்.
Gracias.
இந்த வாரம் ஒரு சில வார்த்தைகள் விடுதலை பற்றி பேசணும். ஏன்னா ஏதாவது நம்ம வெளியே செல்வோம், திருப்பி செல்வோம், அது அவங்களால கர்மம் செல்வோம். இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் ஒரு நேரம் கொடுக்கலாம், அவங்க தான் கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் நீங்கள் உங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னா கரெக்டான நாள் பண்ணுறோம். ஒரு நல்ல காரியம் செய்கிறதோ நாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்ளணும். யார் நல்லது செய்கிறாரோ அவங்க கற்றுக்கொள்ளணும், அவங்க பாராட்டணும். கரெக்டாக டேட் சொன்னால் முன்னாடியே வரணும். ஒரு நாள் கூட பின்னாடி பண்ணிடுறாங்க. நான் ஒரு தகவல் கேட்குறோம், அப்படி எல்லாம் தகவல் கேட்டால் கரெக்டா ஆனே அது கரெக்டாக அது சிறப்பாக இப்போ கூட தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் ஒரு திருப்பல் தெரியும் சொல்லி எனக்கு கேட்டுருக்காங்க. அது சிறப்பு செயல்பாடுகள் இதையெல்லாம் நீ எழுதணும்னா எவ்வளோ தூரம் மனசு மனசு இருந்தால் எங்கள் அக்கௌண்ட் தான் எங்கள் அக்கௌண்ட் மனசு தான் ரொம்ப சிறப்பாக அருமையாக செய்யணும். நல்ல செயல் அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். ஒரு ஆள் டெய்லி காலையில் ஒரே ஆள் பாஸ் பண்ணுறாங்க, வேற ஆள் தான் வாசிக்கிறாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு வரது அவங்க எவ்வளோ பாடுவாங்க பாருங்க. நீங்கள் இதுக்கு தங்கிச்சு ஒரு ஆள் ஓடிக்கணும், அவ்வளோதான் பயிற்சி எடுத்தால் போகும். ஒரு ஆள் வாசிப்பாங்க, அந்த ஆளை வாசிக்கிற வேண்டியது அவங்க எவ்வளோ பாடுவாங்க. நீங்கள் பாருங்க, வாரம் தூரம் பாருங்க, 2 பேர் கண்டிப்பாக வாசிப்பாங்க. டெய்லி பாருங்க, வாரம் பூஜைகள் பாருங்க, 2 பேர் கண்டிப்பாக வாசிப்பாங்க. எவ்வளோ முயற்சி எடுக்கணும். தலைவி அவங்க ஞாபகப்படுத்து, ஆலயம் ஞாபகப்படுத்து, இப்படிலாம் ஞாபகப்படுத்தினா எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக செய்யணும். நீங்கள் வீட்டில் லிஸ்ட்லாம் வாசிக்கிறத நான் வர வேண்டியதான், நான் வர வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க அனைத்து அனைத்து வரும்போது இப்படி விஷயம் வருது. இப்போது அவங்களோட அட்வான்ஸ் வாங்க கேட்டு சிறப்பாக பார்க்கணும். இன்றைக்கு பார்க்க இன்றைக்கு அந்த அன்றைக்கு 22 வாரம் இங்கே வாடகை நாள் தெரியல, அவ்வளோ நல்லதோ கிடையாது. 22 பேர் இன்றைக்கு போகிறாங்க, அவங்களால கற்றுக்கு வராங்க. அதோட சிறப்பாக செய்ய அவங்க நல்ல செயலை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிமா செய்யணும்னு சொல்லி கேட்கணும். நீ ஏன் இது செஞ்ச அப்படின்னு கேட்டால் பாவம் யார் கேட்குறாங்க. ஒரு ஆள் நல்லா செய்யக்கூடாது, ரொம்ப வேலை இல்லையா, என்ன செஞ்சு கேட்டால் பாவம். அது தலைமுறை தலைமையாக இருக்காது, கேட்கக்கூடாது. செய்யறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். யாராவது நல்லது செய்கிறார் அவங்க போய் ஒரு வாய் இருப்பாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, அது பெரிய பாவமாக இருக்கும். நல்ல பாராட்டணும். எப்படிமா செய்யக்கூடிய எனக்கு டிப்ஸ் கொடு, சாப்பாடு டிப்ஸ் கேட்குறீங்க, சமையலுக்கு இது டிப்ஸ் போட்டு சொல்லி கேட்டு எல்லாம் சிறப்பாக செய்ய அன்போடு கேட்குள்ளேன். ஆசைப்போடு இந்த மக்களை நான் கேட்கிறேன். அன்புள்ளே மறைக்கு வகுப்பு நடைபெறுகிற இன்றைக்கு காலையில் தந்தையிலே பிறந்தநாளை கொண்டாடிய தயா பிறந்தநாள் பரிசாக கைதிகளை பாராட்டி செல்வங்களை போட்டு இன்று மாலை 6 மணிக்கு தவறுதலால் தமிழ் மாசம் போட்டோம். நினைவு எல்லாம் சேர்த்து போட்டோம். 105 பேர் சேர்த்தோம். அவங்க அன்புள்ளே ரொம்ப புண்ணியமான செயல். இந்த வருஷம் நமக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். நம்ம 1000 கூட கடிதங்கள் கடைசி இருந்தால் முதியோர்கள் மாற்றுத்திறனாளி இளைஞர்கள் இவங்களை சந்தித்தால் உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் சொல்லி 1000 இருக்காங்க. இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்து அந்த கடிதம் வாசித்து பாருங்க, பலன் கிடைக்காம இருக்கணும். பரிபூர்ண பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதேமான நாளை சந்திக்கிறது நினைப்பாக போகிறோம். அதில் கையில் பாருங்க, நேரத்தை பாருங்க, நல்ல புண்ணியம் கிடைக்கும் போது நம்ம செய்த பாவம் நல்ல புண்ணியம் கிடைக்கும் போது குடும்பத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் போது ஒரு சில காரியங்கள் கடற்பட்டிருக்கும், அதெல்லாம் நடைகளெல்லாம் கிடைக்கும். ஆகவே இளங்குளம் இன்னைக்கு அகமகிழ்கிறது. எனக்கு இளங்குளத்துக்கு புண்ணியம் கிடைக்கிறதால் ஆகவே இந்த புண்ணிய செயல் நம்மெல்லாம் செய்வோம். ஆகவே 6 மணிக்கு அங்கு திருப்பதி ஆரம்பமாகும். அதுவும் மக்கள் அனைவருமாக தனிப்பட்ட விதத்திலே ஆட்டோவாக பாலனாக இதற்கெல்லாம் வருவது மிக சிறப்பாக தயார் செய்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். சிறப்பாக ஒரு புண்ணியத்தை உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதன் பிறகு இரவு பாருங்க, அதுவும் வந்து ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு நம்ம காலத்தில் போய் கூட 3 சொல்லலாம். ஒரு சடைநேரத்தில் உள்ள நாள்
நீங்கள் சென்று திருத்தணியை சொல்ல மார்ச் 21ஆம் தேதி அவற்றால் 3ஆம் வெள்ளி அவர் இடத்தில் கோபாலை சிலுவைப்பாதை திருப்பணி நடைபெறும். இந்த நூலகத்தை அங்கே இறங்குவர்கள் அங்கே முன்னெடுப்பார்கள். சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிலுவைப்பாதையில் முடிந்த பிறகு திருப்பணி எல்லாம் முடிந்தது. இரவு 9:30 மணிக்கு நாம் அவத்தால் திருப்பணி வைக்கிறோம். ஆகவே 21ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு அவத்தால் திருப்பணி நாம் செல்கிறோம். நண்பர்களே, 3 வேளை காலை மதியம் இரவு 3 வேளை உங்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. இயேசுவுக்கே நன்றி. வழியே வாழ்க. 3 நேரம் நீங்கள் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். 3 நேரம் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். நம்முடைய ஊரை சார்ந்த ஜெயராஜ் அவர்கள் அந்த உணவு கைது வாட்ஸ்அப்ல அந்த செய்தியை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், நான் 3 நேரமும் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்ததா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் 3 நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லைப்பா நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா. அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பேசிட்டாங்க. இப்போ நான் நேற்று பேசி கண்டிப்பாக 3 நேரம் கொடுக்கணும் போல அப்படின்னாங்க. நான் ஒரு கைதடி பாராட்டுகள் வாழ்ந்து உங்களுடைய நவகால டீமோட சேர்ந்து போகிறது எல்லாம் முக்கியமான உங்களுக்கு அது புரிதல்ல. பழக்கப்பட்டவர்கள் ஒரு இடத்துக்கு போனால் கூட்டமாக போகும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து போகணும். பரவாயில்ல, நேரம் இருக்கக்கூடாது. பங்கு தந்தையாக இருக்கலாம், யார் வழிகாட்டுகிறாங்க அவர்களுக்கு கீழ் கொடுப்பது, நேரத்துக்கு சரியாக வருவது, கடன்களை விரைவாக வைப்பது, நம்மால் எதிர்த்து யாரும் பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் சரி கொடுத்தா இருந்து சற்று நினைப்படுத்திக் கொள்வேன். ஆகவே வசதிகள் எல்லாம் விரைவாக இருக்காது. நாம் கூட்டத்தோடு சொல்கிற போது எல்லாமே சரியாக இருக்காது. அதெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் திருப்பயணம். மற்றவரோடு சமயமாக இயல்பாக சில பக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் அதான் திருப்பயணம். ஆகவே உங்கள் கட்டாயத்தை அதை நினைப்படுத்திக் கொள்வேன். நம்ம சிறப்பாக சென்று ஆரம்பித்து செல்லாமல் மிக அருமையாக வர வேண்டும். ஆகையால் நீங்கள் உதவி செய்யும் உங்களை பாசத்தோடு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மார்ச் 23ஆம் தேதி நாம் ஞாயிற்றுக்கிழமை புதிய காலை நாம் வருவோம். ஞாயிற்றுக்கிழமை புதிய காலை வருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பதில்லை வருகிறவாறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பதில்லை மாலை 4:30 மணிக்கு தியானம் தவத்தால் தியானம் ஆடுவார்கள். ஆகவே 4:30 மணி முதல் 7 மணி வரை தவத்தால் தியானம் நடைபெறும். தியானத்தின் பிறகு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தவத்தால் 3ஆம் ஞாயிறு திருப்பதி நடைபெறும். ஆகவே ஒரு அழுத்தத்தை தியானத்தில் கொடுப்பார். மற்றொரு அழுத்தத்தை 6:30 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் பாசம் கேட்டு கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு அழுத்தாலும் முக்கியமானது. ஆக நீங்கள் கண்டிப்பாக செய்ய ஆலோசனை என்று ஒரு அழுத்தத்தை அதற்கென்றே தனியாக அழைக்கிறேன். ஆகவே ஒரு சிறப்பு நிகழ்வை கண்டிப்பாக பயன்படுத்த நமக்குள்ளே அவகார தியானமாக இருக்கலாம், அல்லது நடைபயணமாக இருக்கலாம், அல்லது புனிதவார நிகழ்வாக இருக்கலாம். இதற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதோட அதற்கான உதவி செய்து மார்ச் 29ஆம் தேதி மறை மாவட்ட ஆசிரியர்களுக்கான தியானம் நமது பகுதியில் நடைபெறுகிறது. மறை மாவட்ட ஆசிரியர்கள் நமது பகுதிக்கு வருகிறார்கள். அவருடைய தியானம் நமது ஊரில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நமது ஆசி தொடக்கப்பள்ளியிலே ஆண்டு விழா நடைபெறுகிறது. தேமுதிக கலந்து கொள்ள பங்கெடுத்து தவத்தால் நடைபெறும். ஏப்ரல் 6ஆம் தேதி நமக்கு அங்கே தேசிய கேட்கிறேன். அவர்கள் தவத்தால் நடைபெறும் அனைவரும் பங்கேற்று சிறப்பு செய்ய ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல நம்முடைய ஆயர் தலைமையிலே கிறிஸ்தவ ஒன்றிப்பு திருக்கோணி ஞாயிறு அவர்கள் நடைபெறுகிறது. தமிழக அளவிலே கிறிஸ்துவ பணிக்குழு சார்ந்த இயக்குநர் நம்பி வருகிறார்கள். நமது மறைமாவட்ட முதன்மை செயலர் வருகிறார்கள். நேரங்கள் வாய்ப்பு நம்முடைய மறைமாவட்ட முதன்மை நிறுவனர்கள் வருகிறார்கள். நேற்று நான் பல குழுக்களை சந்திக்கிறது வாய்ப்புகளால் பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பல குழுக்கள்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே இவ்வுலகில் வாழும் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாற்றுக்குரிய மறைநீர்களை பெற்றுக் கொண்டதாக உமக்கு செலுத்தும் நிறைநன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்முடைய நிறைவாசை செழிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது. நம்முடைய மாவட்டங்களே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக முழங்கால் போடாத இடத்துல பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் முழங்கால் போட்டு கேட்கணும். முழங்கால் போடுவது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. முழங்கால் போடுறது முழங்கால் போடுறது முழங்கால் போடாமல் இருக்கிறது சின்ன பிள்ளைங்களை பார்த்து முழங்கால் போடாமல் போயிட்டாங்க. அதனால் தயவு செய்து காலத்தில் ஒரு தவ முயற்சியாக நீ இப்போது கடைபிடிக்க கேட்க. நீ சின்ன பெரிய பிள்ளைங்க முழங்கால் போடாமல் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க நம்மளை பார்த்து அது கூட ஒரு பாடமாக முழங்கால் போடுறது. முழங்கால் போட நேரத்தில் முழங்கால் போடணும். முழங்கால் போடணும் பெரியவர்களாக இருக்குது. உதாரணமாக இந்த தவக்காலத்தில் ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்மகிட்ட அந்த பிள்ளைகள் கடத்தப்படும் அந்த முயற்சி எடுத்து போய் கேட்கணும்.
கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் அள்ளித்தரும் அன்னையே வாழ்க.